நடிகை கௌரி கிருஷ்ணனை அதுவருக்கத்தக்க வகையில் ஆணாதிக்க திமிரில் ஒழுக்கக்கேடான முறையில் நீங்கள் கேள்வி கேட்டது தான் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் உங்களை வன்மையாக கண்டிச்சிருக்கு. இது எப்படி பார்க்க? பத்திரிகையாளர் மன்றம் எப்போ நடிகர் சங்கமாச்சு? நீங்கள் இப்போ ஒரு வெயிட் லிஃப்ட் ஜிம்முக்கு போகிறீங்க, இந்த வெயிட் எவ்வளோங்க இருக்குது, அதுன்னா 50 கிலோ அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அந்த மாதிரி கேட்டது தான் இது. அது தவறாப்பட்டிருந்தா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ஒரு பாட்டு பாதியிலே முடிச்சிட்டீங்க, என்ன தூக்கிலாம் சுற்றுறீங்க, என்ன வெயிட் இருந்தாங்க? வெயிட் கம்மியாக தான் சார் இருந்தாங்க. நான் நிறைய வெயிட் லிஃப்ட் பண்ணுறேன் சார், அதனால எனக்கு பிரச்சனை உங்களுக்கு தெரியல சார். இவங்க குத்துப்பாட்டு வைக்கிறதுனாலையும் இவங்க ஹீரோயினை தூக்குறதுனால தான் அந்த கேள்வி. ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு ஏன் டூயட் சாங்கு? 96 ஜானுவே நீங்க அழுவ வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு பூ மாதிரி இருந்தாங்க, அவங்கள போய் நீங்க அழுவ வச்சுட்டீங்களே. குஷ்புக்கு உங்களுக்கு வாக்கிய சண்டையா? குஷ்பு ஏன் உங்களை எதிர்த்து? குஷ்பு கிட்ட எத்தனை ரிப்போர்ட்டர் உங்க இடம் என்னன்னு கேட்டிருப்பாங்கன்றத கேட்டுட்டு வந்து என்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க. நான் நிறைய பேர் பிரஸ் மீட்ல எல்லா மீடியாவும் ஏன் நான் கேள்வி கேட்டோன்னு உங்களுக்கு பட்டம் கொடுத்தது யார் சார்? சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு பட்டம் கொடுத்தது யார் சார்? அதான் கனலின் நாயகனே கொடுத்தது தானு. கேள்வி நாயகனே யார்? எங்க பிரஸ் பீப்புள். நான் ஒரு பத்திரிகை யாருன்றது இல்ல குறிப்பிட்ட எல்லாருமே சேர்ந்து என்னப்பா வாண்டாம்பா கேள்வி நாயகன் அன்னைக்கு. இவனுக்கு பூரா கிசுகிசு எழுதுன நடிகரோட கிசுகிசை பத்தி எழுதுவாங்க, நடிகளோட தொப்புல பத்தி எழுதுவாங்க, நடிகளோட தொடையை பத்தி எழுதுனவங்க தானே இவங்க. இப்படிதான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பண்ட கேள்வி கேட்கறாங்க கீழே கமெண்ட்ஸ். ப்ரொமோஷனுக்காக தான் பத்திரிகை ரிப்போர்ட்டுங்க போறீங்களா? சினிமா நிருபரோட வேலை அதுதான். சென்னை பத்திரிகையாளர் மன்றமே கண்டிக்கும் பொழுது சரி பெருந்தன்மையா ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு ஏன் ஒரு மன்னிப்பு பத்திரிகையாளர் மன்றம் தான் வந்து தப்பு பண்ணிருக்குங்கிற நான் என்னிட்ட கேட்டுக்கணும்ல. ஒரு பத்திரிகையாளனா சங்கம் உங்களை ஒதுக்கி வைக்கல, நீங்க தான் சங்கத்தை ஒதுக்கி வச்சிருக்கீங்க. கண்டிப்பா சார். இதே குஷ்பு மேலே எத்தனை வகையான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதுலேருந்து அவங்க வந்திருக்கலாம், கட்சிகளில் இருந்திருக்கலாம், இது பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் நீதிமான்களா என்ன குறை சொல்றதுக்கு? இந்த கேள்வி பதில் சொல்றேன். இன்றைய முடிச்சு பார்த்துட்டு தான் சார் பேசுறேன். கொஞ்சம் அமைதியா இருக்கு சார், கொஞ்சம் அமைதியா இருக்கு சார். நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க வரீங்களா? அந்த பக்கம் இந்த பக்கம் ஜிகே. வணக்கம் சார். வணக்கம். நடிகை கௌரி கிருஷ்ணனை அதுவருக்கத்தக்க வகையில் ஆணாதிக்க திமிரில் ஒழுக்கக்கேடான முறையில் நீங்கள் கேள்வி கேட்டது தான் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் உங்களை வன்மையாக கண்டிச்சிருக்கு. இது எப்படி பார்க்க? பத்திரிகையாளர் மன்றம் எப்போ நடிகர் சங்கமாச்சு எனக்கு தெரியல. இல்லை, ஒரு பத்திரிகையாளர் தவறு பண்ணால் அதை கண்டிக்க வேண்டியது பத்திரிகையாளர் தவறு பண்ணா கண்டிக்கலாங்க. பத்திரிகையாளர் தவறு பண்ணானா இல்லையான்னு முதல்ல பத்திரிகையாளர்கிட்ட விசாரிக்கணும். நானும் அந்த பத்திரிகையாளர் சங்கத்தில் ரொம்ப வருஷம் முன்னாடியே மெம்பராக இருந்தேன். இடையில புதுப்பிக்காமல் விட்டேன். இப்போ கேட்டேன். இப்போ தாங்க எலெக்ஷன் டைம்னாங்க. அதுக்கப்புறம் வெப்சைட்டில் அனுப்ப சொன்னாங்க. இது வெப்சைட்டுங்கிற என்ன இமெயிலில் அனுப்ப சொன்னாங்க. அனுப்பினா பதிலே வரல. 2 முறை 3 முறை அனுப்பிட்டான், பதில் வரல. ஒருவேளை நீங்கள் பத்திரிகையாளர் மன்றத்தில் உறுப்பினராக இருந்திருந்தா உங்களை விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க, அல்லது அதிரடியாக உங்களை நீக்கியிருப்பாங்க. எதுக்காக நிற்கணும் எனக்கு புரியல. அதுதான் அவங்க சொல்லிட்டாங்களா? ஆணாதிக்க திமிரில் கேள்வி கேட்டிருக்கீங்க, வகையில் திமிர் கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் ஆணாதிக்க திமிரில் கேள்வி கேட்கவே இல்லை. அந்த செயலாளர்கிட்டையும் நான் பேசிட்டேன். என்ன அப்படின்னா அவங்க என்ன விளக்கம் கேட்டுட்டு நான் ஆணாதிக்க திமிரில் கேள்வி கேட்டேன்னா இங்கே நடந்ததே வேற. இங்கே ஊர் உலகமே பார்த்துட்டு நடந்ததை இல்லை, பாதி தான் பார்த்துருக்கு. கேள்வி கேட்டது ஒரு நாள் நேத்தி அவங்கள்ட்ட பேச விடாமல் நான் பண்ணங்கிறது தான் கம்ப்ளைண்ட். ஏன் பேச விடாமல் பண்ணங்கிறத நீங்கள் யாருமே இன்னும் பார்க்கல. ஏன்னா பேச விடாமல் பண்ணீங்க. ஒரு சேனலில் போய் இங்கே நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், இங்கே விட்டுட்டு நீங்கள் ஒரு சேனலில் போய் ஸ்டூபிட் கொஸ்டின் இடியாட்டிக் பிஹேவியருங்கிற ரேஞ்சில் பேசுனீங்கன்னா அந்த சேனலை எனக்கு பல பேர் அனுப்புகிறாங்க. இல்லை, அந்த கொஸ்டின் உண்மையிலுமே ஸ்டூபிட்டாக இருந்தது, முட்டாள்தனமாக இருந்ததுங்கிற வாதம் தான் நடிகை கௌரி கிருஷ்ணனோட வாதம். அதான் எந்த விதத்தில் முட்டாள்தனமாக இருந்தது? காலங்காலமாக என்னுடைய எடையை போய் கேட்குறீங்களே. அவங்கள்ட்ட கேட்கலையே, நான் ஹீரோட்டெல்லாம் கேட்டேன். அங்கே அவங்க சிரிச்சு யாருடைய வெயிட்டை கேட்குறீங்க? ஏன் கேட்டேன்? ஹீரோ தூக்கி சுற்றினாரு. நான் வந்து ஜிம் பாடிங்கிறனால எனக்கு சௌரியமாக கேட்ட கேள்விக்கும் அவங்க ஒருவேளை பதில் சொல்லியிருந்தா அந்த பதிலுக்கும் என்ன, அந்த பதில் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை சார். இந்த படத்துக்கு ஒரு இன்னைக்கு ரசிகர்களாக நம்ம வந்து பத்திரிகையாளர்கள், ரசிகர்களோட மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல. படம் பார்க்க வரணும்னா இதெல்லாம் இருந்தால் வரணும்னு ஒரு தரப்பு இருக்கலாம். இந்த விளக்கத்தை கொடுத்தா ஒட்டுமொத்த சினிமா பத்திரிகையாளர்களும் இந்த சமூகத்தை எப்படி சீரழிக்கிறார்கள்ங்கிற பொருள் வந்துடும். சினிமாவே சமூகத்தை சீரழிக்கும் தானே பொருள் இருக்குது. அப்ப சினிமா நீங்களே சினிமாவை தப்பா பேசுறீங்க. இல்ல, உண்மைதானா சார்? சார் எத்தனை படம் சினிமாவை குத்துப்பாட்டு வச்சுட்டு நீங்க ஒரு நடிகையோட வெயிட்டை கேட்டுட்டு சமூகமே தமிழ் தப்பு இல்லையா சார்? இவங்க குத்துப்பாட்டு வைக்கிறதுனாலையும் இவங்க ஹீரோயினை தூக்குறதுனால தான் அந்த கேள்வி. ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு ஏன் டூயட் சாங்கு? நீங்க ஹாலிவுட்ல எவ்வளவோ கிரைம் த்ரில்லர் பாக்குறோம்.
டூயட் சாங் இருக்குது அதில். அப்போ நீங்கள் வந்து டூயட் சாங்கும் மரத்தை சுற்றி டூயட்டும் ஹீரோ தூக்குனா கேள்வி இப்படி தான் சார் வரும். இவங்கள்ட்ட போயிட்டு படத்தில் வந்து அங்கே இன்னொரு கேள்வியும் நான் கேட்டேன், அது ஏன் பார்க்கப்படல? இந்த படத்தில் கதை வந்து கருமுட்டையை வந்து திருடிட்டு போய், அதுவும் கண்ணு தெரியாத பிள்ளைங்கள்ட்டேருந்து திருடிட்டு போய் சில பணக்காரங்களுக்கு வச்சு காசு பண்ணுற ஒரு மெடிக்கல் மாஃபியா மாதிரி, அதில் ஒருத்தர் ஸ்டெராய்டை சேர்க்குறான். ஏன்னா அவன் வந்து திருநம்பியாக இருந்ததுனால அவன் அந்த சமூகம் MBBS படிக்கிறப்ப புறக்கணிச்சுது, அதனால் அவன் அதை மாதிரி பண்ணுறான் அப்படின்னு படம் எடுத்துருக்குறாங்க. அப்போ இது உடனே திருநங்கைகளுக்கு எதிரான படம்னு சொல்லிட முடியுமா? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கேட்குற கேள்வி அப்படி தான் இருக்குது. நான் கேட்டது இந்த கேள்விக்கு ஒருவேளை அந்த ஹீரோயினியோ பதில் சொல்லியிருந்தா இந்த பதிலை வச்சு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்குறேன். நான் பதிலாம் சொன்னாங்களே அவங்க, எனக்கு ஜிம் பாடி வசதியாக இருந்தது, எனக்கு போதுமே அந்த பதில். எனக்கு ஜிம் பாடி தூக்குறது. அந்த நடிகையோட வெயிட் உங்களுடைய நோக்கம் இல்லையா சார்? வெயிட் நோக்கம்னா என்னத்துக்குன்னா எனக்காக இல்ல, ரசிகர்களுக்காக. அப்ப ரசிகர்களை சினிமா பத்தி யோசிக்க விடாம கவர்ச்சிக்கு அடிமைப்பட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு படத்துல என்ன இருக்கோ அதுதான் கேள்வி கேட்க முடியும் சார். இல்லைங்க சார், அது இளைஞர் பட்டாளத்தை நல்வழிப்படுத்தலாம், நெறிப்படுத்தலாம். ஒரு நடிகையோட வெயிட் இது, கலர் இது, சைஸ் இது போட்டா அந்த சமூகத்தை பால் படுத்துறதா அர்த்தம் இல்லையா? ஒரு ஜேர்னலிஸ்டா உங்களுக்கு அது குற்றமா தெரியும்? என்ன கேட்குறீங்க? பிரபல தின இதழில் வாரம் நட்சத்திர பேட்டி வருது, எடை என்ன, உயரம் என்ன எல்லாம் கேட்குறாங்க. அங்க பதில் அவர்கள் இந்த சமூகத்தை பால்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். அது உங்களுக்கு ஒரு தார்மீக பார்வை. ஒருத்த சமூகத்துல இங்க கொலை கேஸ், இங்க கற்பழிப்பு கேஸ், இங்க அரசியல்வாதி இந்த ஊழல் கேஸ், இங்க IT ரைடு அப்படின்னு வர்றப்போ ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு அதுவும் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 1-to-1 இன்டர்வியூல தனிப்பட்ட முறையில் நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் இருக்கலாம், கான்ட்ரவர்ஷியலான கேள்விகள் இருக்கலாம். அதுல கேள்வி கேட்டு பதில் வாங்குறது வேற. ஒட்டுமொத்தமா பிரஸ் மீட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில கேள்வி கேட்கிறாங்க. அந்த உட்கார்ந்து இருக்கிற 3 பேர்ல அவங்க லேடி, ஆப்போசிட் சைட்ல நம்ம மீடியா சர்க்கிள்ல நிறைய லேடிஸ் இருந்தாங்க. பட் அவங்க ஒரு 96 ஜானுவே நீங்க அழுவ வச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு பூ மாதிரி இருந்தாங்க, அவங்கள போய் நீங்க அழ வச்சிட்டீங்களே, அப்ப அவ்வளவு கல் நெஞ்சக்காரரா கார்த்திக் அப்படின்னு கேட்கறாங்க. ஜானுவே அழ வச்சுட்டேன்னு சொன்னீங்களா? 96க்கு அப்புறம் அவங்க இது வரைக்கும் எல்லா மொழியிலும் சேர்த்து ஒரு 25 படம் நடிச்சிருக்காங்க. இன்னும் ஏன் அவங்க 96 ஜானுவாவே இருக்காங்க? உங்களுக்கு இறக்கமே இல்லையா? அவ்வளோ ஒரு நல்ல சின்ன பொண்ணு அவங்கள அழ வைக்கணுமா? நான் அழ வைக்கல சார், கேள்விதான் நான் கேட்டேன். அவங்க கேட்ட கேள்வியில அவங்க பதில் சொல்ல முடியாது. அது நேத்தி சார், அது வந்து நேத்தி படம் முடிஞ்ச பிறகு ப்ரமோஷனுக்கு அங்க வந்துதான் நான் கேட்டேன், இதுல பாடி ஷேமிங்கே இல்லம்மா, இப்ப நான் கேட்ட பாரு இதுதான் பாடி ஷேமிங் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டேன். சொல்லுங்க, பாடி ஷேமிங்கா இல்லையா? எது எடைய கேட்கறது எப்படி சார் பாடி ஷேமிங்? எனக்கு தெரியல. குஷ்புக்கு உங்களுக்கு வாக்கிய சண்டையா? குஷ்பு ஏன் உங்களை எதிர்த்து? குஷ்பு கிட்ட எத்தனை ரிப்போர்ட்டர் உங்க இடம் என்னன்னு கேட்டிருப்பாங்கன்றத கேட்டுட்டு வந்து என்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க. குஷ்பு கிட்ட கேட்டாங்களா வெயிட் என்னன்னு? ஆமா சார். குஷ்பு பதில் சொன்னாங்களா? ஏன் வெயிட் என்னன்னு சொன்னாங்க சார்? நான் தான் தினத்துல டெய்லி இன்டர்வியூ வருதுங்கிற இன்னைய வரைக்கும் நட்சத்திர பேட்டி. இதுக்கு முன்னாடி எவ்வளவு நிருபர் நான் இன்னைக்கு நேற்று ஃபீல்டுக்குள்ளார இருக்கேன், 32 வருஷமா இருக்கேன். நானே நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன். அவங்களுக்கு என்ன தெரியுமா சார் வருத்தம்? ஹீரோயினுக்கு அந்த பிரஸ் மீட்ல ஹீரோ அக்கான்ட்டாரு, அவங்கள என் அக்கா வயசு அப்படின்ட்டாரு. அடுத்து இவங்களுக்கு ஒபிசிட்டி ட்ரீட்மெண்ட் இருந்திருக்குது. மறுபடியும் அவங்கள நீங்க ப்ளேம் பண்ணிட்டே இருக்கீங்க, அவங்க அசிங்கப்படுத்துறீங்களோ மாதிரி அவங்க சொல்றாங்க. என் உடம்புல என்ன பிரச்சனைன்னு நேத்தி பிரஸ் மீட்ல சொல்றாங்க. நீங்க ஒவ்வொரு முறையும் இதை சொல்லும் பொழுது அந்த நடிகை நீங்க இன்னும் மேற்கொண்டு காயப்படுத்துறீங்க அப்படிங்க. அவங்க என்ன போய் ஸ்டூபிட் क्वेश्चन ஒரு क्वेश्चन தான் சார் சொன்னாங்க, உங்கள சொல்லல சார். சார் கேட்டவன் நான் தானே. சரி, ஸ்டூபிட் क्वेश्चन அங்கேயே வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே. அதையே 2 நாள் கழிச்சு யூடியூப்ல போய் பேசணும். அது அவங்களுடைய மனநிலை அல்லது அவங்க அந்த கோபத்தை வெளிப்படுத்தணும்னு நினைச்சிருக்காங்க. கோபம் இந்த क्वेश्चनலயே இல்ல சார். அந்த ஹீரோ மேல தான் கோவம் இருக்கு. அக்கா அதை காட்ட முடியல, ஏன்னா ஹீரோ தான் அந்த படத்துக்கு புரியுதா உங்களுக்கு பிரதானமான ஒரு இது. அவர் தான் ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன், எனக்கு அது சரியா. ஹீரோயினுக்கு உண்மையிலுமே அந்த ஹீரோ மேல பிரச்சனை இருந்திருந்தா பிரஸ் மீட்டை முடிச்சிட்டோ அல்லது அந்த ஈவெண்ட்டை முடிச்சிட்டோ தனிப்பட்ட முறையில் போய் திட்டிருப்பாங்க அல்லது வாட் எவர் ஏதோ ஒன்று பேசியிருப்பாங்க. ஏன் மேல பிரச்சனை இருந்தாலும் பிரஸ் மீட் முடிஞ்சா கூப்பிட்டு நீங்க அவங்கள பேசவே விடல, அவங்கள அள வச்சிட்டீங்கிறதா இங்க சார். இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல ஒரு ஆணாதிக்க திமிரை காட்டியிருக்கீங்கிறதா இப்ப சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தோட ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. சார் பத்திரிகையாளர் மன்றத்துல நம்மள மாதிரி மனிதர்கள் தானே இருக்காங்க, அவங்க தவறு செய்ய மாட்டாங்களா? அப்ப தவறு செஞ்சு ஒத்துக்கிறீங்களா? அவங்க தவறு செஞ்சிருக்காங்க, நான் செய்யல. சென்னை பத்திரிகையாளர் மன்றம் ஏன் நடிகர் சங்கமா மாறிச்சுங்கிறாங்க. அப்ப நடிகர் குஷ்பு தவறு பண்ணிருக்காங்க, பாடகி சின்மை தவறு பண்ணிருக்காங்க, நடிகர் ரோஹினி தவறு பண்ணிருக்காங்க, நடிகர் கவின் தவறு பண்ணிருக்காங்க, சார் நீங்க பாரஞ்சி தவறு பண்ணிருக்காரு. சார் எல்லாரும் அவங்களை கண்டிச்சிருக்காங்க. சார் கண்டிக்கிறதுன்னா எடைய கேட்கறது இது காலங்காலமா பாரஞ்சிக்கு தெரியாதவங்க என்ன கேள்வி கேட்பாங்க சார். இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் சினிமா வேற சார், இப்ப அது ஆணாதிக்க மனநிலையில இருந்தது. ஆனா காலங்காலமா இப்ப அதெல்லாம் படிப்படியா குறைஞ்சி இப்ப ஈக்குவாலிட்டிங்கிற இதுல இருக்கு. இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கேள்வி இன்னைக்கு இல்ல, காலங்காலமா ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு இதே மாதிரி பிரஸ் மீட்ல சார் நீங்க நான் எத்தனை பிரஸ் மீட் அட்டன் பண்ணிருப்பேன் இந்த 32 வருஷத்துல எத்தனை பிரஸ் மீட் அட்டன் பண்ணிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க?
அத்தனை பத்திரிகையில வேலை பார்த்திருக்கேன். இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க. ஆமா. அப்ப ஏன் சார் இந்த பக்குவமற்ற கேள்வி இது அப்படின்னு பக்குவம் எல்லாருடைய குரலா இருக்கு. இது இவங்களுடைய பக்குவமற்ற பேச்சுன்னு நான் சொல்றேன். எதை வச்சு? எல்லாரும் சொன்னா ஒரு விஷயம் உண்மையாயிடுமா சார்? எல்லாரும் சொன்னா ஒரு விஷயம் உண்மையாயிடுமா? ஆகாதா? எப்படி ஆகும்? அதாவது பெரும்பான்மையா உங்களுக்கு சார் என் மனசாட்சிக்கு உண்மை நேர்மன் தூக்கம் வந்துச்சு சார். எனக்கு நல்லா தூக்கம் வருது. இன்னைக்கு கூட தூக்கம் வருது. நம்ம தப்பா பேசிருக்கோம் அப்படின்னு தோணல. தப்பாவே பேசல. அப்ப ஒட்டுமொத்த சினிமா வட்டாரமும் ஒட்டுமொத்த சினிமா நடிகர்களும் உங்களுக்கு எதிரா திரும்பி இருக்காங்களே. அது இந்த பொண்ணு சொன்னது, இந்த பொண்ணை வந்து அழுதுட்டு போனதை வச்சு அவங்க சொல்லி அவங்க நடிகை கௌரி கிருஷ்ணன் அழுதது கூட உங்களுக்கு வருத்தமா இல்லையா? அது கூட உங்களுக்கு பாதிக்கலையா? அவங்களுக்கு வருத்தம் இல்லையா? அப்போ இன்னொரு யூடியூப் சேனல் சார் அன்னைக்கே நீங்க இப்ப சொன்னீங்களா, அன்னைக்கே என்ன கூப்பிட்டு எங்க இதே இது பிரியா ஆனந்துக்கு எனக்கு இதே மாதிரி ஒரு கேள்வி ஒரு சம்பவம் நடந்தது சார். நடிகை பிரியா ஆனந்த் ஓகே, அவங்க அன்னைக்கே கூப்பிட்டு என்ன சார் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதை தான் இன்னைக்கு நடிகர் சங்க லெட்டரில் நான் சார் குறிப்பிட்டிருக்கிறேன். அவருக்கு என்னையும் தெரியும். ஓகேங்களா? அது அப்புறம் அன்னைக்கு கூப்பிட்டு கலைப்புலி தான் கனலின் நாயகனே கார்த்திகேயனே வா, ஏன் இந்த மாதிரி என்னது கனலின் நாயகனே கார்த்திகேயனே வா, ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தவர், என்ன புரட்சி கலைஞர் பட்டம் விஜயகாந்த் கொடுத்தவர், என்ன கனலின் நாயகனே கூப்பிட்டு, ஏன்னா நம்ம கேள்வியின் நாயகனா தெரிஞ்சதுனால தான் இந்த பிரஸ் மீட்ல கூட கூப்பிட்டு கேள்வி கேட்க உங்களுக்கு கேள்வி நாயகன் அந்த பட்டம் கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்க, அதான் இப்ப கனலின் நாயகன் தானு கொடுத்துருக்காருன்னு சொல்றேனே, கலைப்புலி தானு அவர் தான் கேள்வி நாயகன் பட்டம் கொடுத்தாரு. கனலின் நாயகனே, கனல்னா நெருப்பு, நாயகன் பட்டம் கொடுத்தது யாருன்னு கேட்கிறேன். கேள்வி நாயகன் நிறைய பேர் பிரஸ் மீட்ல எல்லா மீடியாவும் ஏன் நான் கேள்வி கேட்டோன்னு உங்களுக்கு பட்டம் கொடுத்தது யார் சார்? சூப்பர் ஸ்டார்னு உங்களுக்கு பட்டம் கொடுத்தது யார் சார்? அதான் கனலின் நாயகனே கொடுத்தது தானு. கேள்வி நாயகன் யார்? எங்க பிரஸ் பீப்புள். நான் ஒரு பத்திரிகை யாருன்றது இதுல குறிப்பிட்டு எல்லாருமே சேர்ந்து என்னப்பா வந்துட்டான்பா கேள்வி நாயகன், அன்னைக்கே சிரிச்சாங்க, வந்துட்டான்பா கேள்வி நாயகன் அப்படின்ட்டு சொல்லிதான் கூப்பிடுறாங்க. உங்களுடைய கேள்வினால இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவனுக்கு பூரா கிசுகிசு எழுதுன நடிகரோட கிசுகிசை பத்தி எழுதுவாங்க, நடிகளோட தொப்புல பத்தி எழுதுவாங்க, நடிகளோட தொடையை பத்தி எழுதுனவங்க தானே இவனுக்கு இப்படிதான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு வண்ட கேள்வி கேட்கறாங்க கீழே கமெண்ட்ஸ். சரி, நான் எனக்கு திருப்பி ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஒட்டுமொத்த சினிமா ஜர்னலிஸ்டுக்கு ஒரு இழுக்கு தானே, ஒரு அசிங்கம் தானே, ஒரு அவமானம். யார் தெரியுமா எப்படி இதுல சினிமா ஜர்னலிஸ்ட் அசிங்கங்கிறீங்க? கேள்வியே தானே சார். சார் அவங்க ஒட்டுமொத்த சினிமா ஜர்னலிஸ்டையும் நடிகையோட தொப்புல வச்சு எழுதுனவன் தானே சொல்லிவிட்டு கீழே எல்லாருமே திட்டுறான், அசிங்கப்படுத்துறானா? சார் திட்டுறது இங்க முதல்வர் பிரதமர் எல்லாரையும் தான் திட்டுறாங்க. சார் இது சினிமா கலை சார். கலையில இங்க பாரஞ்சித் படம் எடுத்தா ஒரு சாரா திட்டுறாங்க, மோகன்ஜி படம் எடுத்தா ஒரு சாரா. கலையில ஒரு விஷயத்தை தானே, கலையிலேயே நீங்க அரசியல சேர்க்கிறீங்க. நான் சேர்க்கல. இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க, மோகன்ஜியும் பாரஞ்சித்தும் அரசியலா கலையா? கலைய அரசியல் அவங்கள ஒரு சாரா திட்டுறாங்க, ஒரு சாரா திட்டுறாங்க. சரி, ஓகே, அவங்கள விடுங்க. ஒரு படம் எடுத்தாலே ஒரு 10 பேருக்கு பிடிக்குது, 90 பேருக்கு பிடிக்கல, 90 பேருக்கு பிடிக்குது, 10 பேருக்கு பிடிக்கல, அதை திட்ட தான் செய்வான். அதே மாதிரி தான் என்ன 10 பேர் விரும்புகிறாங்க என் கேள்வியை. ஓகேங்களா? 100 பேர் திட்டல, 99 பேர் திட்டிருக்கலாம், ஒருத்தன் பாராட்டி இருக்கலாம். 99 பேர் உங்களை திட்டுறாங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அதனால நான் கேட்டது தப்புன்னு ஆயிடாது சார். 99 பேர் உங்களை திட்டுறாங்க, அது உங்களுக்கு தெரியுதா? மீடியா அப்படி எடுத்துட்டு போயிருக்கு. நம்ம மீடியா, எனக்கு நீங்க ஒரு மீடியா பர்சன், உங்களுக்கு எதிராவே எல்லா மீடியாவும் தப்பு நியூஸ் கொண்டு போய் சேர்க்கறாங்கன்னா அப்ப தப்பு எங்க இருக்கு, யார் பக்கம் இருக்கு, ஏன் அதை அனலைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் உணர மாட்டேங்கிறீங்க? அவங்களோட என்ன சொல்லுவீங்க, அந்த டிவிக்கு எல்லாம் ஒண்ணு இருக்குமே, டிஆர்பி ஏத்திக்கிறதுக்காக கூட இருக்கலாமே. கார்த்தியை அடிச்சு தான் ஒட்டுமொத்த மீடியா டிஆர்பி ஏத்துமா? கார்த்தி இந்த நடிகையே கேட்க கூடாத கேள்வி கேட்டான்னு நியூஸ் அடிச்சு டிஆர்பி ஏத்திட்டு இருக்காங்க. மேபி பிரஸ் மீட்ல சொன்னீங்க என்னை வச்சு நடிகை கௌரி கிருஷ்ணன் வளர பாக்குறாங்க அப்படிங்கிறீங்க. ஆமா, வளர பாக்குறாங்க. இன்னைக்கு ஆமா 96 கௌரி கிருஷ்ணன் உள்ள பூச்சி கூட நான் ஒத்துக்காது சார். ஏன் ஒத்துக்காது? நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்? அதாவது உங்களை அசிங்கப்படுத்தி உங்களை அடிச்சு தான் நடிகை கௌரி கிருஷ்ணன் பெரிய அளவு வளர. நீங்க இப்ப கேக்குறது பிடிக்கல. நான் ஏன் வீடியோ சும்மா இன்றைய முடியட்டு சார். சார் உங்களுக்கு இப்ப அந்த வீடியோ இந்த கேள்வி பதில் சொல்றேன். இன்றைய முடிச்சு பார்த்துட்டு தான் சார் பேசுறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க சார், கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க வரீங்களா? அந்த பக்கம், இந்த பக்கம் நடிகை கௌரி கிருஷ்ணன் உங்களை வச்சு அவங்க பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அவங்களுக்கு அப்படி என்ன அவசியம் இருக்குது சார்? இதுல பேர் வாங்குறத விட என்ன அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க. நான் என்னிட்ட ஒரு விளக்கம் இந்த பிரஸ் கிளப்பும் நடிகர் சங்கமும் கேட்டிருக்கணும். நான் 32 வருஷமா பத்திரிகையாளர். நான் வேலை பார்க்காத பத்திரிகையே கிடையாது. ஓகேங்களா? இன்றைக்கி வேணால் நான் யூடியூபராக இருக்கலாம், இன்னமும் ஃப்ரீலான்ஸாக எழுதிக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? ஆனால் இந்த நடிகர் சங்கம், இந்த ப்ரெஸ் கிளப்லாம் யூடியூப்பில் கண்டபடி பேசுகிற பிற பத்திரிகையாளர்களை என்ன பண்ணுச்சு? ஸோ உங்களுக்கு எதிராக எனக்கு தெரியாத ரகசியமே கிடையாதுங்க. சக பத்திரிகையாளருக்கு எதிராக சக மீடியாவில் நியூஸ் வந்துருச்சு, வைரல் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு தண்ணியில் விளக்கம் கொடுத்து ஒரு கடிதம் மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம். எதுக்கு நான் பத்திரிகையாளர் எல்லா யூடியூப்லையும் சினிமா சங்கத்துக்கோ சார்? இன்னைக்கு எல்லாருக்குமே பேசியாச்சு சார். இன்னைக்கு எல்லா யூடியூப்லையுமே பேசியாச்சு. இது இந்த அளவுக்கு போகுங்கிறது நான் எதிர்பார்க்கல. அது அந்த அளவுக்கு போச்சு.
இல்லைங்களா? அப்போல்லாம் இப்போ உங்களுக்கு அதனால தான் பேட்டி கேட்டீங்க, சரி ஓகே அப்படின்றேன். இந்த மாதிரி பல சேனலுக்கு இன்றைக்கி கொடுத்தாச்சு, பல யூடியூப் கொடுத்தாச்சு கேட்டவங்களுக்குலாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி தான் எனக்கு வந்து இவங்க திருப்பி திருப்பி விடாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இது 32 வருஷமாக நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு. ஏன்னா நான் ரிவ்யூ, ஓகேங்களா, வியூஸ் போடணுங்கிறதுக்காக ஒரு படம் குப்பை அப்படின்லாம் நான் பேசுகிறேன். நீங்கள் என்னுடைய ரிவ்யூ பார்த்துருக்கீங்க, நீங்களே சொல்லுங்கள். ஜென்யூனிட்டியாக இருக்கும். ஆனால் குறையும் சொல்லுவேன், ஆனால் நிறையா சொல்லுவேன், இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த கேள்வியும் நான் நினச்சி கேட்டது. ஒரு படத்துக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. முன்னாடி கேள்வியாக தான் இந்த கேள்வி கொஞ்சம் அவங்கள இப்படி பர்சனலாக தாக்குங்கிறது எனக்கு தெரியாது. அவங்க இந்த மாதிரி அவங்களுடைய உடம்பு பிரச்சனைக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, எனக்கு அந்த கதை தெரியாது. பழைய நடிகைன்னா எனக்கு கதைகள் தெரியும். இன்றைக்கி இருக்கிற நடிகை நம்மளும் ஒரு 50 வயசை கடந்துட்டோம். ஸோ வந்து எனக்கு இது இன்றைக்கி உள்ள நடிகைகள் அந்த அவங்க என்ன பண்ணாங்க எதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது நம்ம இன்றைக்கி வந்து அந்த லெவலில் இல்லை. ரிவ்யூ பண்ணோமா, ப்ரெஸ் மீட்டில் 2 கேள்வி கேட்டோமா, படத்துக்கு சப்போர்ட்டாக இருந்தோமா, இப்படி தான் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இவங்களுக்கு இந்த பிரச்சனைங்கிறது நேற்று ப்ரெஸ் மீட்டில் அவங்க வந்து என் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது தெரியுமா, என் வெயிட் என்னத்துக்கு கேட்டீங்க, உங்கள் வெயிட்டை நான் கேட்க வேணா, அந்த பொண்ணு கேட்குது. என் வெயிட்டை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ண போகுதுங்கிறது எனக்கு தெரியல. அதே மனநிலை தான் அவங்களுக்கு இருக்கும். நடிகை சார், அது நான் ஒரு ரிப்போர்ட்ரு, புரியுதா உங்களுக்கு? இப்போ எல்லாரோட கேள்வி என்னன்னா, இந்த இடத்துல ஏன் இந்த வெயிட், நடிகையோட வெயிட்டை ரசிகன் தெரிஞ்சுக்க விரும்புவானோ விரும்ப மாட்டானோ, அது வேண்டாம் சார். இன்னைக்கு நடிகையோட அந்த தவறா வழி நடத்துற மாதிரி இருக்குமே அது. சார் தவறுன்றீங்க, நீங்களே ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நடிகையோட அந்தரங்கத்தை புட்டு வைக்கிற பத்திரிகையாளர்களும் இங்க இருக்காங்க. அதை தவிர்க்கலாமே. வேற ஒரு ஜானர்ல வேற என்ன சார்? இவங்கள்ட்ட யாரை பத்தி கேட்கணுங்கிறீங்க? சினிமாவில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் சார், இதெல்லாம் போரிங்கா இருக்கும் சார். நீங்க ஒரு விஷயம் வச்சீங்க, இவங்கள்ட்ட போய் ட்ரம்பை பத்தியோ, நான் திருப்பி இதே சொல்றேன்னு இல்ல, ஒரு இந்திய அரசியலை பத்தியோ, சைனா நாட்டோட முதலமைச்சரை பத்தி கேளுங்க, படத்தை போய் சைனாவை பத்தி கேளுங்க. படத்தை சைனாவில் எடுத்திருந்தா கேட்டிருப்பேன், படத்தை கோட்டையில் எடுத்திருந்தா கேட்டிருப்பேன், படத்தை வந்து நீங்க சொல்ற மாதிரி அமெரிக்காவில் எடுத்திருந்தா அங்க ட்ரம்பை மீட் பண்ணியிருந்தா கேட்டிருப்பேன் படக்குழுவினர். இங்க என்ன தேவையோ என்ன கூப்பிட்டு கேள்வி கேட்க சொல்றது, அந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக கேள்வி. ப்ரெஸ் மீட் வைக்கிறதே ப்ரொமோஷனுக்கு தான். அதை கூட சிலர் வந்து ப்ரொமோஷனுக்காக தான் பத்திரிகை ரிப்போர்ட்டருங்க போகிறீங்களா? சினிமா நிருபரோட வேலை அதுதான், ஓகேங்களா? ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன், அது நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ வரணுங்கிறது தான் விரும்புறாங்க. இதை ஒத்துக்கிறீங்களா? நடிகை கௌரி கிருஷ்ணனை வச்சு நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க அப்படிங்கிற ஒத்துக்கிறீங்களா? எனக்கு அது தெரியல. இன்னைக்கு தான் அதை நான் வந்து எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ நீ பயங்கரமா 32 வருஷம் உழைச்ச உழைப்புக்கு இன்னைக்கு தான் உனக்கு பலன் கிடைச்சிருக்கு. ஒத்துக்கிறீங்களா? இல்ல, நான் அதை ஒத்துக்கல. நான் அதுக்காக பண்ணவே இல்லை. நீங்க அதுக்காக பண்ணல, ஆனா அது நடந்துருச்சு. ஒத்துக்கிறீங்களா? அது நீங்க தான் சொல்றீங்க சார், நீங்க தான் சொல்றீங்க ஃபேமஸ் ஆகி இதை வச்சு நான் என்ன சார் பண்ண போறேன்? நான் திருப்பியும் பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுக்க போறேன், ஓகேங்களா? என்னுடைய கொள்கையை நான் மாத்திக்கவே மாட்டேன். எப்படி இந்த கேள்வியில தப்பே இல்லைன்னு நான் சொல்றேனோ அப்படிதான் என் ரிவ்யூ. இல்லை, என்னன்னா உங்க சைடு என்ன நடந்துச்சுன்னு ஒரு செய்தியாளர் சந்திப்பு வச்சு விளக்கம் கொடுத்துட்டீங்க. ஆனா சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வந்து வாண்டடா உங்களை கண்டிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு ஒண்ணு கேட்குறேன் சார், எனக்கு வந்து நான் உங்களுக்கு தம்பி மாதிரி, ஏன்னா நீங்க மீடியாவில் இருக்கீங்க, நானும் மீடியாவில் இருக்கேன், எனக்கு நீங்க அண்ணன் மாதிரி. சென்னை பத்திரிகையாளர் மன்றமே கண்டிக்கும் பொழுது சரி பெருந்தன்மையா ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு ஏன் ஒரு மன்னிப்பு பத்திரிகையாளர் மன்றம் தான் வந்து தப்பு பண்ணிருக்குங்கிற நான் என்னட்ட கேட்டிருக்கணும்ல. ஒரு பத்திரிகையாளர்னா சங்கம் உங்களை ஒதுக்கி வைக்கல, நீங்க தான் சங்கத்தை ஒதுக்கி வச்சிருக்கீங்க. கண்டிப்பா சார், பத்திரிகையாளர் மன்றம் என்ன கேள்வி கேட்டிருக்கணும்ல. இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பொண்ணு சொன்னதுக்காக நடிகர் சங்கம் உங்களுக்கு பறிஞ்சுக்கிட்டு பேசுது, அதுல தப்பு இருக்கு ரைட் இருக்குன்னு அதுக்குள்ளார வரல. ஒரு நடிகைக்கு ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இந்த மாதிரி பாடி ஷேமிங் கேள்வின்னு தவறா புரிஞ்சுட்டு நடிகர் சங்கமும் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு, மலையாள நடிகை சங்கமும் உங்களை அதான் சார் இந்த கேள்வி வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க சார். இந்த கேள்வி போனது வேற விதம் சார். வழக்கு போடலாம் சார், வழக்கை சந்திக்கிற திராணி இல்லாம 32 வருஷமா பத்திரிகையாளராக இருக்கும். என் கேள்வி, ஒரு நடிகையோட அந்தரங்களை தொடர்ந்து பேசிட்டு வர்ற யாரு மேலவும் ஜெனரேஷன் மாறிடுச்சு. இல்ல சார், அந்த மலையாளம் இனிமேல் அந்த அந்தரங்கள் தேவையில்லை சார். சார் அதான் நான் அந்த கேள்வி அதுக்குள்ளார போகலையே. நான் இன்னை வரைக்கும் எனக்கு எவ்வளவோ விஷயங்கள் தெரியும், நான் பேசினதே இல்லையே. நான் ஜெனியூன் பத்திரிகையாளராக தான் இத்தனை நாளும் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கும் ஒரு காசுக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரி யூடியூப்ல பேசினா லட்சக்கணக்கில் வியூஸ் போகும். நீங்க அந்த மாதிரி பத்திரிகையாளர் இல்ல, ஒரு மூத்த பத்திரிகையாளரா, எல்லா இளம் பத்திரிகையாளருக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளரா. ஆமா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் ஒரு மன்னிப்பு. நான் ஏன் பத்திரிகையாளர் மன்றத்தை கண்டிக்கிறேன்னா, பத்திரிகையாளர் மன்றம் பத்திரிகையாளருக்கு சப்போர்ட்டா இருக்கவனா, நான் தவறு பண்ணியிருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி என்னங்க அப்படி கேட்டு, பத்திரிகையாளர் மன்றத்துக்கு என்ன, நான் ஒரு 71 ஆண்டு சினிமா பத்திரிகையாளர் இல்லைங்கிறது ஒரு காரணமா இருக்கு சார். சினிமா பத்திரிகையாளரோட செக்ரட்டரி அங்க என்ன தெரியுமா நடந்தது, இங்க 2-3 குரூப் இருக்குது சினிமா பத்திரிகையாளர்கள்ல, ஓகேங்களா? எங்க சங்கத்திலேருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு டீம் இருக்குது. அவங்க தனியா சங்கம் ஆரம்பிச்சு அவங்க அதுல மெம்பரா இருக்கலாம். அவங்க என்னை பத்தி இல்லாததும் பொல்லாதும் சொல்லியிருக்கலாம். உடனே இவங்க என்ன கேள்வியே கேட்காம, அப்போ பத்திரிகையாளர் மன்றத்தில் இருக்கிறவங்க ஜெனியூனா என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு ஒரு ஃபோன் போட்டு, என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க,
என்னங்க இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்கலாமா, அசிங்கமா இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தா நான் என் விளக்கம் கொடுத்துருக்கேன். அவங்களும் உங்ககிட்ட விளக்கம் கேட்டிருக்கணும். அதற்கு முன்னாடி நீங்களும் ஒரு தனியில விளக்கம் கொடுத்துருக்கணும். முடிச்சுக்கலாம். இல்ல நான் ஏன் பத்திரிகையாளர் மன்றத்துனா அதுல உறுப்பினரே இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. உங்க சினிமா சங்கத்துக்காவது சினிமா பத்திரிகையாளர் சங்கத்துக்கு நான் தானே செயலாளரு. பட் சக உறுப்பினர்களுக்கு விளக்கம் சக உறுப்பினர்கள் யாருமே சக உறுப்பினர் இல்ல, மொத்த பத்திரிகையாளரும் ஒரு அறிக்கை மாதிரி வெளியிட்டிருக்காங்க. நான் தப்பா பேசினா மொத்த பத்திரிகையாளரும் என்ன அங்கேயே எதிர்த்து இருப்பாங்களே. பத்திரிகையாளர்கள் வழக்கமா கேட்கிற கேள்விதான் சார். நீங்க வேற எந்த பத்திரிகையாளர் எனக்கு விரோதமா, நான் என்னுடைய புகழ விரும்பாதவங்க, என்னுடைய 32 வருஷமா இந்த ஃபீல்டில் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இது வந்து ஒரு 2வது சம்பவமோ 3வது சம்பவமோ. பெரும்பாலும் பத்திரிகையாளருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கு. செய்தியாளர் சந்திப்பில் அது கண்கூட பார்த்தாச்சு. பெரும்பாலும் உங்களை எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. இருந்தாலும் பெரிய மனசனமா ஒரு மன்னிப்பு கேட்டு போயிட்டு அது தொடர்ந்து முடிஞ்சிடும் சார். தவறு ஸ்டேஜுக்கு போகாது சார். ஒரே நிமிஷம், தவறு பண்ண வந்தா மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் சார். நீங்க மன்னிக்கிறீங்களா இல்லையா சார்? தவறு பண்ணாதானே நான் மன்னிப்பு கேட்க முடியும். நான் தவறே பண்ணலையே, நான் கொஸ்டின் தானே கேட்டேன். அதுவும் ஹீரோட்ட தானே கேட்டேன். அதுவும் என்ன வெயிட் தூக்குனதுனால வெயிட் கேட்டேன். அவர் அந்த சீன்ல தூக்கலன்னா நான் வெயிட்னு கேட்டிருக்கவே மாட்டேன். உங்களுக்கு எதிராக சார் நீங்க இப்போ ஒரு வெயிட் லிஃப்ட் ஜிம்முக்கு போறீங்க, இந்த வெயிட் எவ்வளோங்க இருக்குது அதுன்னா 50 கிலோ அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அந்த மாதிரி கேட்டது தான் இது. அது தவறாப்பட்டிருந்தா இந்த நடிகை அங்கேயே சார் இந்த கேள்விலாம் கேட்காதீங்க, எனக்கு என்ன உடம்புல பிரச்சனை அன்னைக்கு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. இது போய் சேனலாக உட்காந்து ஸ்டூபிட் கொஸ்டின், இடியட் கொஸ்டின், சென்ஸ் இல்லாத கொஸ்டின், அது உங்களை காயப்படுத்திருச்சா சார்? பயங்கரமா காயப்படுத்தினால தான் நேத்தி அந்த பிரஸ் மீட்ல நான் நீங்க கேட்டுதான் உங்களை காயப்படுத்திருச்சு அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அவங்க என்ன காயப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்றேன். நான் அவங்களை என்ன நீங்க திருப்பி எப்படி கேட்டாலும் ஒரே பதில் தான் சார். அந்த கேள்வி எனக்கு தப்பா படல. எத்தனை பேருக்கு தப்பா பட்டாலும் அந்த கேள்வி கேட்ட கேள்வி உங்களுக்கு தப்பா படல. தப்பா இருக்கு. சக நடிகைகளும் சக இயக்குநர்களும் முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரி உட்பட பலரும் உங்களுக்கு எதிராக பேசியிருக்காங்களா? அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய மெசேஜ், காவல்துறை அதிகாரி மேலேயே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. வீரப்பன் விவகாரத்திலேயே அங்கே ஒன்று நடந்து இங்கே ஒன்று நடந்துன்னு சொல்லப்பட்டது. இப்போ இவங்கெல்லாம் நீதிமான்களா என்ன குறை சொல்கிறதுக்கு? இதே குஷ்பு மேலே எத்தனை வகையான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதுலேருந்து அவங்க வந்திருக்கலாம், கட்சிகளில் இருந்திருக்கலாம், இது பண்ணியிருந்திருக்கலாம். என்னையே இன்னைக்கு ஒரு இதில் வந்து இவர் பிஜேபியை சேர்ந்தவர், பிஎம்கே சேர்ந்தவர்னு போடுறாங்க. பிஜேபியும் பிஎம்கேவும் கட்சி தானே. இல்லை இந்த மாதிரி ஷேட் போட்டு வந்ததுனால அப்படி கேட்டிருக்காங்க. இல்லைங்க, இல்லை பொதுவாக என்னோட பழைய ஒரு யூடியூப்ல ஒரு இதை எடுத்து போட்டு இவன் தான் அந்த நாயின்னு ஒருத்தர், அவர் திமுகவில் இருக்காராம். நான் யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிறது எனக்கு தான் தெரியும். நான் திமுக காரனா, பாமக காரனா, பிஜேபி, என் இனத்தை வச்சு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணக்கூடாது, என் மதத்தை வச்சு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணக்கூடாது. நான் வந்து ஒரே கட்சிக்கு தொடர்ந்து ஓட்டு போடுற ஆள் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் ஒரு திமுகவுக்கு ரொம்ப அனுதாபியாக இருக்க அருணோ அவர் ட்வீட் போட்டிருக்கிறாரு, என் ஃபோட்டோ எடுத்து போட்டு பயங்கரமா நாய் நரின்னு. முதல்ல சமூக வலைதளங்களில் என்ன இவ்வளோ நாய் நரின்னு ஒரு மனிதனை பேசுறது எவ்வளோ கேவலமான விஷயம். அவங்களாம் எனக்கு புத்தி சொல்கிறப்ப தான் எனக்கு சிரிப்பாக வருது. உங்களுக்கு எதிராக விமர்சனம் பண்ணவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய மெசேஜ், நிறைவா நடிகை கௌரி கிஷனுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன நடந்தது, நான் என்ன கேட்டால் அவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் அவங்களுக்காக குரல் கொடுங்க. என் மேலே தப்பு இருந்தால் என்ன சொல்லுங்க, என் மேலே தப்பே இல்லை, எனது வழக்கமாக கேட்கப்படுற கேள்வி தான் அப்படிங்கிறதா என்னுடைய நிலை. ஒருவேளை உங்க மனசு காயப்பட்டிருந்தா, என் மனசு காயப்பட்டதுக்கு முதல்ல அவங்க சாரி சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம சாரியா வருத்தம் தெரிவிச்சா நீங்களும் வருத்தம் தெரிவிப்பீங்க. அவங்க வருத்தம் தெரிவிச்சா நான் 100% வருத்தம் தெரியும். அப்போ அவங்க ரொம்ப பெரிய மனுஷனா ஆயிடுவாங்க. பரவாயில்ல, அவங்க பெரிய மனுஷனா இருக்கட்டும். நான் என் மனசாட்சிக்கு தெரியும், இங்க பேசுற அத்தனை உத்தமர்களுக்கும் தெரியும் இதுல என்ன தப்பு. எல்லாரும் பேசுறாங்க, நம்மளும் சார் 100 பேர் ஒரு பக்கம் ஒன்னா ஓடுவாங்க சார். நான் தனி வழி சார். புரியுதா உங்களுக்கு? நான் எடுத்த ஸ்டாண்ட்ல நான் உறுதியா இருக்கிறேன். ஓகேங்களா? நான் தவறே பண்ணல, என்ன குற்றவாளி ஆக்கியிருக்கீங்க. 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் விடுவிக்கப்படலாம், ஒரே ஒரு நிரபராதி தண்டிச்சிடக்கூடாது. இந்த நிரபராதியை தண்டிச்சுக்கிட்டு இருக்குது இந்த சமூகம். அதுக்கான தண்டனையை அவரவர் அனுபவிப்பார். ஆண்டவான் இருக்கான். உங்க தரப்பு விளக்கத்தை மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கீங்க. அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு நன்றி. நன்றி.